வெல்கம் டு 3 மினிட்ஸ் பாண்டியன் ஸ்டோரி. இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஜி ஓடி ஸ்வீட்டெல்லாம் இட்டுன்னு அவங்க அப்பா அவங்க சித்தப்பா எல்லாருக்குமே கொடுக்குது. எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி, ஏன்டி இவ்வளோ பேர் குத்துக்கலாட்டம் உட்காந்துனுக்கிறேன், உனக்கு நான் தெரியலையா, உன் அப்பா தான் தெரியுதா? இல்லை அம்மாச்சி, ஃபஸ்ட்டு அப்பாவை கூப்பிடு அப்படின்னோடனே எல்லோரும் வராங்க. நான் என்ன ஆச்சு, ஏன் இப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன், ஐபிஎஸ் எக்ஸாமில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்னு எல்லாருக்குமே ஸ்வீட்டு கொடுத்துட்டு எல்லாருமே மாறி மாறி ஊட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ராஜி, நீ போய் மாப்பிள்ளையை கூப்பிடு அப்படின்றாங்க. இல்லைப்பா எதுக்கு அப்படின்னா, இல்லை சந்தோஷமான விஷயந்தான், நீ போய் அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே பாண்டியன் கோமதி கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாயாசம் மட்டும் செஞ்சிடாத, இன்னும் தடபுடலாம் வேறு ஏதாச்சும் கூட ஸ்வீட்டுக்கு காசு இருந்தால் வச்சுக்கோ அப்படின்றாங்க. ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, பின்ன மருமக பாஸ் பண்ணியிருக்கு, இது கூட பண்ணலைன்னா எப்படி? நீ சரியா இல்லை வெளியேந்து வாங்கிட்டு வரவா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு செலவாகாதா என்ன? ஒரு நாள் தான் நான் உனக்கு கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் வெளியே வாங்கலான்னு சொல்கிறேன், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ராஜி ஓடி வருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் என்ன பேச வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், அப்பா கதிரை கூட்டிகிட்டு வரத்துக்காக கூப்பிட்டாங்க அப்படின்றாங்க. உன் சித்தப்பையன் தான் அங்கே இது பண்ணலையே, பிரச்சனை பண்ணலையே அப்படின்றாங்க. ஆனால் அவங்க சித்தப்பாவுக்கு செம கோவம். அவங்க அண்ணன் பொண்ணை ஏற்றுக்கிட்டாரு, மாப்பிள்ளையும் ஏற்றுக்கிட்டாரு, சந்தோஷமாக இருப்பார், அவர் ஃபேமிலியை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. இனிமேல் நம்ம பையன் நம்ம தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு ஒரு இதாக. அதுக்கப்புறம் ராஜி இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை, அப்பா கதிரை பார்க்கணுன்னு சொன்னார், அதுக்காக தான் வந்தேன், வா கதிர் போகலாம் அப்படின்றாங்க. மாமா நான் கூப்பிட்டுட்டு போட்டுமா அப்படின்றாங்க. இதெல்லாம் என்னம்மா கேள்வி, கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டின்னா இப்படி தான் இருக்கணும், பார்த்து கற்றுக்க கோமதி, நம்மளும் அப்படி தானே இருந்தோம் அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. ஆமாம், ஒருத்தருக்கு ஒன்றுன்னா வானத்தை பூமியை கூட பிளந்து எட்டுன்னு கொடுத்துருவாங்க போல் இவங்க ரெண்டு பேரும், ரொம்ப நல்ல ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிரை கூட்டிகிட்டு போனோடனே பார்த்திங்கன்னா, என்னால் முடியாத கூட என் பொண்ணுக்காக நீ செஞ்சுருக்க, நான் நினச்சேன் என் பொண்ணு என்கிட்ட சொன்னான், அதுக்காக ஒரு அடியும் நான் எடுத்து வச்சேன், ஆனால் பொம்பளை பிள்ளை படிக்க வேணாம், கல்யாணம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேவலமாக நினச்சிட்டேன், ஆனால் நீ அதெல்லாம் இது பண்ணாத, உன் பொண்டாட்டியை ரொம்ப நல்லா படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சுருக்க, ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டியெல்லாம் பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் இவரோட சித்தப்பாவுக்கு பிடிக்கல, ரொம்ப இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்திலே இருக்கார். அதுக்கப்புறம் மயிலோட வீட்டுக்கு போகிறாரு. அவங்க மயிலோட தங்கச்சி பொண்ணு பார்க்க போனாங்க இல்லையா, அதுக்காக போகிறாரு. இந்த மாதிரி 2 நாள்லேயே நிச்சயதார்த்தம் வச்சுக்கிறேன், நீங்கள் பொண்ணுக்காக எதுவும் செய்ய வேண்டாம், நாங்களே எல்லாமே பார்த்துக்குறோம், என் வீட்டில் தான் நடக்குது, நீங்கள் உங்கள் சொந்தக்காரை மட்டும் கூட்டிகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க 2 நாளா அப்படின்றாங்க. ஆமாம், நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல, எல்லாமே நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா சுடரும் மயிலும் வராங்க. இவர் எதுக்கு இங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுடரை பொண்ணு பார்க்குறதுக்கு தான். என்னம்மா ஒரு இதே இல்லை, அவங்க 2 பேருக்கும் முறையே இல்லை, எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அதுவும் அவனுக்கு போய் அவன் ஒரு பொறுக்கிமா, அவனுக்கு போய் இவ்வளோ போய் தரலான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, இதெல்லாம் ஒத்துபடியாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மயில கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நீங்கள் வேணான்னு சொல்லிவிடுங்க, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சுடரும் அதை தான் சொல்கிறாங்க, இந்த கல்யாணமே வேணாம் எனக்கு, அவன் ரொம்ப பொறுக்கி, அவனால் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவனை நீ திருத்திரு, ஒரு அக்கா வாழை வெட்டி வந்திருக்கா, அதுக்கப்புறம் யார் உன்னை பொண்ணுக்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுடர்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதோடு இந்த எபிசோட் முடியுது. மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க.